வென்லாக் டவுன்ஸ் நேச்சர் ட்ரெயில் இதுக்கு தான் தயவு செஞ்சு வராதிங்க. மார்னிங் வந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இந்த மாதிரி மதியத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெறுத்து போய் தான் வருவீங்க. ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி மிஸ்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். மற்றபடிக்கு இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். வியூவர்ஸ், இப்போ ஊட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாமா, இதை வந்து பார்த்துட்டு என்னங்க ஸ்பாட்டாமா பார்த்துட்டு எல்லாத்துக்கும் டயர்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ நடக்கவே ரொம்ப டயர்டாக இருக்குது. யாரும் வரலைன்னாங்க. நான் தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்தப்போ எல்லாம் புலம்புனாங்க, நின்று பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லாமல் வந்துட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னாங்க. இன்றைக்கி டைம் இருக்குது, பார்க்கறதுக்கு சத்து இல்லை யாருக்கும் போய் பார்க்கறதுக்கு. இதோ பாருங்கள், அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட் தான். அங்கே எல்லாம் வீடு தெரியுது, அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வென்லாக் டவுன்ஸ் நேச்சர் ட்ரெயில். ஸோ இதுக்குள்ளே வந்து மேலே போய் பார்க்கலாம். நம்ம இது என்னன்னு தெரியலையே, போய் பார்ப்போம். ஓ, இங்கே வந்து யூக்லிப்டஸ் ஆயில், இந்த மாதிரி ஜாஸ்மின் ஆயில், லேவெண்டர் ஆயில்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இதை போய் பார்க்கலாம், ஏதாவது இருக்கா நமக்கு ஆகுமா அப்படின்ட்டு. ஏதோ தைலம் கீழே என்ட்ரிலாம் இது கடைக்கிறதுக்கு என்ட்ரி. கடைக்கு நம்ம என்ட்ரி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. இங்கே உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. ப்ளஸ் டிக்கெட் வந்து வாங்கியாச்சு 3 பேத்துக்கு. ஸோ நாங்கள் வந்து மேலே போய் அந்த இதெல்லாம், அதாவது என்னென்ன தெரியுமா, டேம் தெரியுமா மாட்டேன். ஆனால் மேலே போனால் தான் லீவு. சரி போங்க. அந்த பைக்ரா லேக்கு, பேக் வாட்ரு, அப்புறம் வந்துட்டு அந்த பைக்ரா ஃபால்ஸு, டேமு, இதெல்லாமே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. போய் நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு டிக்கெட் 100 ரூபா. ஸோ இங்கே மேலே வந்து அது என்ன வென்லாக் டவுன் நேச்சர்ஸ் ட்ரெயில் என்னமோ போட்டிருந்தாங்களே. இங்கே வந்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து சுற்றி லொக்கேஷன் வந்து பயங்கரமாக தெரியும். காஷ்மீரில் இருக்கிற மாதிரிலாமே தெரியும். யூஎஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வென்லாக் டவுன்ஸ் நேச்சர் ட்ரெயிலில் வந்துட்டு வேஸ்ட் தான். தலைக்கு 30 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. இங்கே வந்தால் இன்னும் டேமு தெரியும், ஆறு தெரியும், டேஷ் தெரியும்னு சொன்னாங்க. ஒரு டேஷும் தெரியல. ஐயோ கடலை, மொட்டை கடை தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அவன் என்னமோ அந்த கடையில் இருந்தவன் அந்த மூலையில் அது தெரியுது, இந்த மூலையில் இது தெரியுதுன்னா சத்தியமாக ஒன்றுமே தெரியல. அட பாவி, ஐயோ கடவுளை. இப்போ காமி தம்பி. இங்கே ஒரு வெங்காயமும் இல்லையே. அடே என்னடா இருக்கு இங்கே, ஏதோ ஃபாரஸ்ட்டுன்னா. அடே ஏமாத்திட்டானுலே நம்மளையே. அட பாவிங்களா, மொட்டை காடை காமிக்கு தான் டிக்கெட் 100 ரூபா வாங்கினீங்களாடா. அட பாவி, எங்கண்ணா ஏதோ பேக் வாட்டர் தெரியுதுன்னா, டேமு தெரியுதுன்னா, தக்காளி ஒன்றுமே தெரியலங்களேங்கண்ணா. இங்கே அங்கே மழை தான் தெரியுது, தூரத்தில் மழை தான் தெரியுது. இங்கிருந்து பார்த்தா அது வந்து ஃபோக்கஸ் அங்க வரைக்கும் தெரியும். நீங்க தான் எனக்கு தெரியுறீங்க ஃபோக்கஸ்ல. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, சுத்தி வேணாம் கேட்டியா? அது வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு. நாங்க அங்க போக விரும்பல. இங்கிருந்து பார்த்தா எப்படி மொட்டை கடை தெரியுது, எங்களை ஏமாத்திட்டாங்க. கிணறு தெரியுது, டேஷ் தெரியுது, ஒண்ணுமே தெரியல. அதனால நாங்க போக விரும்பல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 100 ரூபா தெண்டம் தான் எங்களுக்கு. அந்த ஆள் என்ன சொன்னானா, ஏங்க அந்தாண்ட போனீங்கன்னா பேக் வாட்டர் லேக் தெரியுதுங்க, டேம் தெரியுதுங்க, ஒரு வெங்காயம் தெரியுது, ஃபால்ஸ் தெரியுதுங்கண்ணா. 100 ரூபாய் பிடிங்கிட்டு விட்டானு எங்கே தடறது காமிங்க எனக்கு. இப்போ மொட்டை காடு ஆறு அடிக்குது அதுங்களா. ஆடாமா இந்த மரத்துக்கடி தாங்க வந்ததா வண்டி போகுது பாருங்க. ஸோ ஆண்டவா 100 ரூபா தென்னை தாண்டா. ஏன்னா அதுக்குள்ளே போய் என்ன பண்ணுற, போகலாம் போ. இப்படி இறங்கிக்கலாம். விவாஸ் தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு மட்டும் வந்துடாதீங்க. இந்த அது வென்லாக்கான்னு தெரியல, மறந்துச்சு. அந்த ஷூட்டிங் பட்டன் போட்டுப்பாங்க. இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், அந்த வென்லாக் டவுன் லேக் என்னமோ நேச்சர் ஸ்டைல்னு இருக்கும். கண்டிப்பா அதுக்கு வந்து 100 ரூபா. நாங்க வந்து 3 பேர் வந்து அதனால 100 ரூபா கட்டணும், 90 ரூபா கட்டணும். ஒருத்தருக்கு 30 ரூபா டிக்கெட்டு. அதாவது ஏர்லி மார்னிங் இந்த மிஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து வரலாம். ஏன்னா மிஸ்ட் இருக்கும்போது பார்த்தோன்னா இந்த இடம் வந்து ஒரு டாப் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மத்தியானம் வந்தீங்கன்னா ஒரு புண்ணாக்குமே இருக்காது. இங்கே மாட்டு சாணி மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. மாட்டு சாணி அந்த சந்திலே வந்துருக்கலாம். நானும் அதானே சொன்னேன். அந்த மாட்டு சாணி மட்டும்தான் அங்கே இருக்கும், வேற எது என்ன மாட்டு சாணிங்க.
வேறு எதுவுமே இருக்கு. அங்கே ஒரு கடை இருக்குது பாருங்க, நான் காமிக்கிறதா. அங்கே ஒரு கடை இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செண்டு, தைலம், தேன் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஆள்கிட்ட கேட்டேன், என்ன தெரியுமா சொன்னார், பேக் வாட்டர் லேக் தெரியுதுனாரு, டேம் தெரியினாரு, ஏதோ ஃபாரஸ்ட் தெரியினாரு. ஒரு புண்ணாக்கும் இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறேன், வந்தால் மார்னிங் வந்தீங்கன்னா மிஸ்ட்டு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அந்த மிஸ்ட்டு வந்து நம்மக்கிட்டே வரும். ஆனால் இந்த மாதிரி எங்களை மாதிரி மதியம் வந்தீங்கன்னா என்னங்கண்ணா, தைல மரமா? என்ன தைல மரம் தெரியாது. கப்பல வச்சிருந்த பையன் தைல மரம் திரும்பி வியூவர்ஸ், இவங்க தைல மரத்தை காமிச்சிட்டாங்க வியூவர்ஸ். எனக்கு உருட்டு மரம் என்னங்க சார்? இந்த தைல மரம் இவங்க சொன்ன எந்த தைல மரம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்களும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாருங்க. இருக்கு 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 நெகி நெகின்னு இருக்கும். அவரே பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு மரத்துக்கு அருமையா இருந்தா போட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா உட்கார வச்சு தள்ளி விட்டுருங்க. ஆசாடி தர மாட்டேன்னு விட்டு நான் குதிரையில ஏறி இன்னும் வீடியோ எடுக்கலப்பா. ஐயோ ஆனே பண்ணல. நான் குதிரை ஓட்டினா டக்குடு டக்குன்னு போகணும். டக்குடி டக்கு சரி. பிரேக் வாங்க. இழுத்து முடிய பயமா இருக்கு, நான் முட்டி போடுவானு. இழுத்துப்படி இழுத்துப்படி. சூப்பரான ரைடு, செம்ம என்ஜாய், சூப்பரா இருக்கு. வேகமா வரும்போது பயங்கர சூப்பரா இருக்கு. வாங்க. ஐயோ பயமா முட்டி போடுமானு என்கிட்ட வருதுண்ணா. அடிச்சு ஓட்டுது. எல்லாமே எடுத்தாச்சு. கரெக்டா எடுத்துக்கிட்டோம். 200 ரூபாய்க்கு கேட்டோம். எல்லாம் இவங்களும் ஒரு உதவும்.